ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நெய்ச்சோறு இல்லைனா கீ ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நெய்யில் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நெய் விட்டு அதில் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடித்து விட்டுட்டு வெங்காயத்தை தனியாக ஒரு தட்டில் நம்ம கோரி வச்சுக்கலாம். இது நமக்கு ஃபைனலாக தான் தேவைப்படும், அதனால் கோரி தனியாக வச்சுக்கலாம். இதே நெய்யில் அதே பாத்திரத்தில் நம்ம மறுபடியும் கிஸ்மிஸும் அண்டிப்பருப்பும் கேஷ்யூவும் கிஸ்மிஸும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கிஸ்மிஸ் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் அந்த பால் மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கேஷ்யூ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து அதுவும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த உடனே தனியாக கோரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, இப்போ ஒரு சிலருக்கு நிறைய கிஸ்மிஸ் போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கிஸ்மிஸ் கம்மியாக தான் போட்டால் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வறுத்துட்டு அதையும் தனியாக கோரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் ரெசிபி. நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு இல்லை 2 டம்ளர் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம செய்யலாம். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரத்தில் நமக்கு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி கூட. வெறும் நெய்யில் நம்ம செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கேஷ்யூ கிஸ்மிஸ் எல்லாம் நிறைய போடுறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாசமாக இருக்கும் இந்த சாப்பாடு. இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நான்வெஜ் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், சிக்கன் கிரேவி. நீங்கள் நமக்கு நான்வெஜ் பிடிக்காதவங்க வெஜ் கிரேவி கூட ஏதாச்சும் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 4 டம்ளர் அரிசி நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர். நம்ம எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதை விட அதிகமாக ஊற்றிக்கணுங்கிறது இல்லை. கரெக்டாக நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் அந்த பட்டை கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு மறுபடியும் இதில் ரம்பா இலை, அந்த க்ரீன் கலரில் ரம்பா இலை இருக்கும்ல, அது இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லை கிடைக்காதவங்க பிரச்சனை இல்லை, போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை கூட நம்ம கட் பண்ணி அதில் போட்டு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சாப்பாடு ரைஸ் போடும்போது இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குமா, போதுமா, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போதுமான்ற மாதிரி யோசித்து பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அரிசி நல்லா கழுவி அந்த அரிசியை இதில் போட்டு விட்டுடலாம். போட்டு அது வெந்ததுமே வேலை முடிஞ்சிருச்சு. சிம்பிள், ஈஸி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. அரிசி வந்து இதில் ஜீரக சம்பா அரிசி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஜீரக சம்பா அரிசி தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்ம பொன்னி அரிசி மாதிரி குட்டியாக இருக்கும் ஜீரக சம்பா அரிசி. அந்த அரிசியே நமக்கு ஒரு தனியாக ஒரு வாசமாக இருக்கும். கழுவி வச்சுருந்த அரிசியை ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து நம்ம அடி பிடிக்காது, ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கோம். அதனால் அரிசியில் வந்து அந்த ஒட்டுற தன்மை ரொம்ப இருக்காது. நம்ம அந்த கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அந்த நெய்யிலே தான் நம்ம இதை இந்த தண்ணி ஊற்றிருப்போம். அதனால் அந்த தண்ணியில் கொஞ்சம் அந்த நெய் தன்மை இருக்கிறதுனால, பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் போட்டு முடித்ததுமே மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பக்குவமும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி முடியவும் அரிசி வந்து வெந்து கரெக்டான அந்த பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் நல்லா கரெக்டாக அந்த தண்ணி அளவு, ரைஸ் அளவெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வெந்து முடிக்கும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டான அந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியும் ஃபுல்லாக வற்றிடுச்சு பாருங்கள். சோறும் நல்லா விதையாக கரெக்டாக அந்த பக்குவத்தில், குழையவும் இல்லை, அரிசி மாதிரியும் இல்லாமல் நல்லா பக்குவத்தில் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். அந்த அரிசியிலேருந்து அந்த புகை ஆவி வர்றதுனால கரெக்டாக கிளியராக தெரியல, இருந்தாலும் இப்போ நல்லா கரெக்டாக வெந்துருச்சு, கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இனி நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம், கேஷ்யூ, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம பிரியாணியாக கூட செஞ்சுக்கலாம். பிரியாணிக்கு என்ன, சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி வச்சு அந்த பேஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி
பண்ணி அந்த சிக்கனை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கலர் எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். மலபார் சிக்கன் பிரியாணி மாதிரி லைட்டாக கலர் பொடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். இப்போ நம்ம சாப்பாடை இறக்கியாச்சு. இதில் கூட மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நெய் பிடிக்கல, எங்களுக்கு ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்றவங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில், நல்லா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் ஊற்றினாலும் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இனி வறுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு தழையும் போட்டு மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூடான நெய்ச்சோறு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு எதுவுமே இல்லாமல் வெரசாகவே இந்த சாப்பாடு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கெல்லாம் கட்டிட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இதை நம்ம லஞ்சில் கட்டி வைக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நாங்கள் சிக்கனும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். சிக்கன் கிரேவி, அப்புறமா கொஞ்சம் தயிர் பச்சடியும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் யாராச்சும் செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெசிபி தெரியுமா? சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சஜஷன்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸோட அப்டேட்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.